Shalom, everyone. Welcome to our study on the book of Galatians. ஷாலும் உங்கள் அனைவருக்கும் Pastor, ஆண்டவராகி ஷாலும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த கலாத்தியர் புஸ்தகத்தினுடைய படிப்பினைக்கு உங்களை நாங்கள் மீண்டுமாக வரவேற்கிறோம். now this is lesson number 11. நாம் இது 11வது பாடமாக இந்த பாடத்துக்குள்ளாக நுழைகிறோம். Now, if you're a person who reads a lot, I'm talking about reading Christian books, then you may have come across this name, John Bunyan. நீங்கள் அதிகமான கிறிஸ்தவ நூல்களை படிக்கக்கூடியவராக இருப்பீர்களானால் நீங்கள் இந்த காரியத்தை குறித்து நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜான் பன்யன் என்கிறதான நபரை குறித்து நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம். John Bunyan was an English Puritan preacher in the 17th century. ஜான் பன்யன் என்பவர் ஒரு ஆங்கிலேய பிரசங்கியாராக 17ஆம் நூற்றாண்டில் காணப்பட்டார். He's a Puritan preacher. Puritans are those who wanted to purify the Church of England because there are certain things they thought was not in line with the Bible. அவர் ஒரு தூய்மையாளரான ஒரு போதகர் என்று அழைக்கப்படுகிறார். என அதனுடைய அர்த்தம் என்ன? அந்நாட்களில் உள்ள திருச்சபைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பின போதகர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். Because of his beliefs, he was imprisoned for 12 years. அவருடைய நம்பிக்கை நிமித்தமாக அவர் சிறையிலே 12 வருடங்கள் அடைக்கப்பட வேண்டியதா இருந்தது. While in prison, he wrote a book called The Pilgrim's Progress. அவர் சிறையில் இருந்த பொழுது அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் அல்லது பயணிகளின் முன்னேற்றம் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகம். I think in the Tamil, they've titled as Mocha Payanam. Now, in this story, a man has a dream and he will narrate his dream. இந்த புத்தகத்தில் ஒருவருக்கு ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை அப்படியே விரிவுரைப்படுத்தி இருந்தார்கள் அந்த புத்தகத்தில். In the dream, the main character was a person called Christian. அந்த கனவில் காணப்பட்ட முக்கியமான கதாபாத்திரம் என்பது கிறிஸ்டியன் என்னப்பட்டவர். Now, he was traveling from the city of destruction to the celestial city. அவர் அழிவின் பட்டணத்தில் இருந்து மோட்ச பட்டணத்திற்கு பயணிக்கிற அந்த சம்பவத்தை நாம் இங்கு பார்க்கலாம். And he was carrying a huge bag, very heavy bag. ஆனால் அந்த பயணத்தின் பாதையிலே அவருக்கு பின்னால் ஒரு மிக கனமான ஒரு பேக்கை அவர் தூக்கி கொண்டு போகிறதை நாம் பார்க்கலாம். His wife and children will, mock him. They don't want to follow him. But later on, they will follow him. அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளையும் முதலிலே அவரை நிந்தித்தார்களும் கூட பின்பு அவர் போகிற பாதையில் அவர்களும் உடன் சேர்ந்து புறப்பட்டார்கள், பயணித்தார்கள். Now, this story has spiritual lessons. இந்த கதையில் நாம் பார்க்கும் பொழுது இதுல நமக்கு ஆவிக்குரிய ஓமானங்கள் இருக்கிறது. For example, Christian represents Christians. இங்கே கிறிஸ்டியன் என்னப்படுகிறவர் அகில உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பிரதிபலிக்கிறது. The city of destruction is the life that we live in, the world we live in. The celestial city is heaven. அழிவின் பட்டணம் என்று சொல்லும் பொழுது அது நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தையும், மோட்ச பயணம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய முடிவாய் இருக்கிறதான பரலோகத்தையும் அது குறிக்கிறது. Carrying the heavy bag represents carrying the sin. கனமான ஒரு சுமையை சுமக்கிறது என்பது நாம் பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. Now, if you ever get a chance, do read the book Pilgrim's Progress. Very interesting, because this man called Christian, he goes through many different events and experiences. All of them have spiritual meanings. இந்த புத்தகத்தை உங்களுக்கு வாய்க்க நேர்ந்து கொள்ளுமே ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்துக் கொள்ளுங்கள், இது வாசியுங்கள். இதுல நிறைய நம் பயின்றக்கூடிய நம் கற்றக்கூடிய நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. எப்படி கிறிஸ்டியன் தன்னுடைய பயணத்தில் பல்வேறு சூழ்நிலைகளை தாண்டி அவர் வந்தாரோ அதே போல அந்த காரியம் நமக்கும் ஒத்து போகக்கூடியதா இருக்கிறது. Now, this book or this way of writing is called an allegory. இந்த புத்தகம் எழுதப்பட்ட முறையானது ஓமான முறை என்று சொல்லப்படுகிறது. That means we read a story but it's pointing to something else. அதாவது நாம் ஒரு கதையை படிக்கிறோம், ஆனால் அந்த கதையினுடைய முக்கிய நோக்கமானது வேறொன்றை குறிக்கக்கூடியதாக இருக்கும். I mention this because Paul will use an allegory in supporting what he is saying. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த காரியமானது
பவுல் எப்படி திருச்சபைக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஓமான முறையிலே அவர் எடுத்து சொல்லுகிறார் என்கிறதை இது சித்தரித்து காண்பிக்கிறது. Now, I hope you remember what the book of Galatians is all about. நான் நம்புகிறேன் கலாத்தியர் புஸ்தகமானது முழுவதும் எதை பற்றியது என்று சொல்லி உங்களுக்கு நன்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Okay, but in every lesson I want to remind you, Galatians were written to the churches in Galatia who are now hearing and listening to a different gospel. இது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். கலாத்திய நிருபமானது ஏற்கனவே அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்த போதிலும், ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்த போதிலும், வேறொரு சுவிசேஷத்திற்கு செவி சாய்த்த திருச்சபையினருக்கு, கலாத்திய பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது எழுதப்பட்டது. And what is this? What was the different gospel? Some Judaizers, some Jews have come and told the people, believing in Jesus is not enough. You must also be circumcised. Only then you can be saved. வேறு ஒரு சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன? யூத மார்க்கத்தில் அமைந்த போதர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு மட்டுமல்ல, மோசையின் முறைமையின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாவிட்டால் நீங்கள் ரட்சிப்பை முழுவதும் அடைய முடியாது என்று சொல்லி அவர்கள் கற்பித்தார்கள். We are now in the second division of the book of Galatians, chapters 3 and 4. நாம் இப்பொழுது கலாத்தியனுடைய புஸ்தகத்தினுடைய இரண்டாம் பாகத்தில் காணப்படுகிறோம். Chapters 3 and 4. மூன்றாம் அதிகாரம், நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறோம். Paul will use a few arguments to show them that the law cannot save you. It is faith in Christ that saves you. பவுல் இங்கே பலவிதமான விதிமுறைகளை பயன்படுத்தி, நியாயப்பிரமாணம் அல்ல, கிறிஸ்துவே உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற அந்த உண்மையை இதன் வழியாக அவர் வெளிப்படுத்தினார். For example, he used the argument from the Old Testament. He used Abraham as an example. உதாரணத்துக்கு நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாமை ஒரு உதாரண எடுத்துக்குள்ளாக எடுத்து பவுல் அதை வைத்து அவர் விரிவுரைகளை சொல்ல ஆரம்பித்தார். Abraham was declared righteous long before the law was given, long before circumcision came, to show that law and circumcision have got nothing to do with justification. பவுல் இந்த இடத்தில் ஆபிரகாம் அவர் எப்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக, ஏன் விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு முன்பாகவே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்பதையும், நீதிமானாக்கப்படுதல் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அல்ல, அது விசுவாசத்தினால் தான் வருகிறது என்று சொல்லி பவுல் அங்கே அவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். So Abraham is an example of a person who was justified by faith. இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். In our last lesson, we saw another argument where Paul talks about if you go under the law, you are a slave. But faith in Christ places us in the position of a son. கடைசியாக நாம் பார்த்த ஒரு வாத முறையிலே, நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக போகும் பொழுது நீங்கள் ஒரு அடிமையாக போகிறீர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுதோ நீங்கள் சுதந்திரவாளிகளாக, புத்திரர்களாக மாறுகிறீர்கள் என்கிறதை நாம் அந்த படிப்பிலிருந்து கற்றுக்கொண்டோம். Now, this part of salvation where we are placed as a mature son of God is called adoption. இந்த இடத்திலே நம்மை ரட்சிப்பினுடைய முதிர்ந்த நிலையில் நிறுத்துகிற அந்த ஸ்தானத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். அதற்கு புத்திர ஸ்வீகாரம் என்று அழைக்கப்படுகிறது. Now we're coming to the last argument Paul is using, and we're coming to the end of chapter 4. இந்த இடத்துல கடைசி வாத முறையை நாம் பார்க்கிறோம். நான்காம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வருகிறோம். This is where Paul is going to use an allegorical argument. இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் ஒரு உவமை கூறும் வாதத்தை பயன்படுத்துகிறார். Okay, let's read the whole passage from verses 19 to 31, and then let's come in and look at some of the passages, some of the verses. 19வது வசனம் தொடங்கி 31வது வசனம் வரையில நாம் வாசிக்க கேட்போம். பின்பு இதன் பகுதியை நாம் விரிவுபடுத்தி பார்க்கலாம். My dear children, for whom I am again in the pains of childbirth until Christ is formed in you. How I wish I could be with you now and change my tone, because I am perplexed about you. Tell me, you who want to be under the law, are you not aware of what the law says? For it is written that Abraham had 2 sons, one by the slave women and the other by the free women. His son by the slave women was born according to the flesh,
but his son by the free woman was born as the result of a divine promise. These things are being taken figuratively. The woman represents two covenants. One covenant is from Mount Sinai and bears children who are to be slaves. This is Hagar. Now Hagar stands for Mount Sinai in Arabia and corresponds to the present city of Jerusalem because she is in slavery with her children. But the Jerusalem that is above is free, and she is our mother. For it is written, Be glad, barren woman, you who never bore a child. Shout for joy and cry aloud, you who were never in labor. Be- because more are the children of the desolate woman than of her who has a husband. Now you brothers and sisters like Isaac are children of promise. At that time the son born according to the flesh persecuted the son born by the power of the Spirit. It is the same now. But what does Scripture say? Get rid of the slave woman and her son, for the slave woman's son will never share in the inheritance with the free woman's son. Therefore, brothers and sisters, we are not children of the slave women, but of the free women. என் சிறு That's பிள்ளை it. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாய பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையுண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரிக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்துக்கு பிள்ளைகளாய் பிறக்கிறோம். ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்துகிறது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். What is Paul saying here? பவுல் இங்க சொல்லுகிற காரியமானது என்ன? By the way, we read about Arabia. இந்த இடத்தில் நாம் அரேபியாவை குறித்து வாசித்து கேட்டோம். According to the Global Study Bible, the Arabia in the Roman Empire was more than Saudi Arabia. They even include Jordan. நான் குளோபல் ஸ்டடி பைபிளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது
ரோம அரசாங்கத்தினுடைய காலகட்டத்தில், பேரரசாங்கத்தின் காலகட்டத்தில் அரேபியா என்ன சொல்லப்படுகிறது, தற்போதைய இருக்கிற அரேபியாவை குறிக்கிறது. அது யோர்தானையும் உள்ளடக்கக்கூடியது. So Arabia may include Saudi Arabia, but it's a bigger land. அரேபியா என்று சொல்லும் பொழுது அது சவுதி அரேபியாவை உள்ளடக்கி கொள்ளலாம், ஆனால் அது அதற்கும் மேற்பட்டது. Okay, so let's look at the points that Paul is trying to make, because we heard about Abraham, Isaac, and Ishmael. What is Paul trying? What message is Paul bringing? What point is Paul trying to bring? இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இஸ்மவேல், ஈசாக் என்கிறவர்கள் எல்லாம் குறித்து, ஆபிரகாமை குறித்து, ஆகாரை குறித்து பவுல் இந்த இடத்துல நிறைய காரியங்களை சொல்லி வருகிறார். இதெல்லாம் அதனுடைய அர்த்தங்கள் என்ன, எதைத்தான் பவுல் நமக்கு கற்பிக்க விரும்புகிறார், இந்த குறிப்புகளை கொண்டு பவுல் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பாடத்தை அவர் எதைதான் நமக்கு புகுத்த விரும்புகிறார். Let's read verses 19 and 20. 19வது 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். My dear children, for whom I am again in the pains of childbirth until Christ is formed in you, how I wish I could be with you now and change my tone because I am perplexed about you. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். Paul says, how I wish I can change my tone. That means Paul is speaking a lot of frustration. He wants to change the way he's speaking. இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் அவருடைய பேசும் துணியை மாற்றி அமைக்க விரும்புகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் மிகுந்த வருத்தத்தோடு, வேதனையோடு கூட இவ்விடத்தில் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். In verse 19 he says, it's like how you go through childbirth, pain, birth pain and give birth. It's like I have to go through all over again. இந்த இடத்துல 19வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, எப்படி ஒரு ஸ்திரியானவர் அவள் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்று அந்த கர்ப்ப வேதனைக்குள்ளாக கடந்து போய் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாலோ, அதற்கு ஒப்பனையாக பவுல் சொல்லுகிறார், மீண்டும் அதே வழிக்குள் நான் போக வேண்டுமே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். I worked so hard, it was difficult, there were oppositions, but then I gave you birth, but now it seems like I've got to start all over again. அதாவது எவ்வளவோ எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியிலும் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றெடுத்தேன், ஆனாலும் கூட என்னுடைய வேலையெல்லாம் மறுபடியும் மீண்டுமாக நான் செய்ய வேண்டியாக ஒரு சூழ்நிலையாகி விட்டதே என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் வேதனைப்படுகிறதை பார்க்கலாம். I can understand Paul's frustration. பவுலுடைய சலிப்பு எனக்கு நன்காக புரிகிறது. I know there are many pastors and many Bible teachers who feel the same. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அநேக சபை நடத்துகிற போதர்களும் சரி, வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களும் சரி, இதே வேதனையை அவர்களும் அதன் ஊடாக கடந்து போயிருக்க முடியும். They put so much of effort, in preparing to teach them, but frustrating to see some don't attend the teaching, although they can. அதாவது ஒரு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற வேத ஆசிரியர் கஷ்டப்பட்டு தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி குறிப்புகளை வைத்து அவர் பாடத்தை தயாரித்து கற்றுக் கொடுக்க அவர் வரும் பொழுது, அதை ஜனங்கள் ஒரு சிலர் அதில் பொருட்டாகவே எண்ணாமல் அவர்களால் கலந்து கொள்ள முடிந்தாலும் கூட கலந்து கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது பெரிய சலிப்பை அது கொண்டு வருகிறது. Some are frustrated when they see after years of teaching, thinking they now come to some mature level, but when you look at them, back to square one, as if they've never learned anything. பல வருடங்களாக ஒரு சிலருக்கு நன்றாக வேதத்தை கற்றுக் கொடுத்த போதிலும் அவர்கள் காலத்தை பார்க்கும் பொழுது ஒரு முதிர்ந்த நிலைக்கு வந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்பி சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ விதத்தில் எதுவுமே கற்றுக்கொள்ளாதவர்களை போல ஒரு சிலர் நடந்து கொண்டதை பார்க்கும் பொழுது அதுவும் வேதனையை அது கொடுக்கிறது. We put so much of time and effort laying a foundation so that they may walk in the truth. It's frustrating when they easily follow some false teaching. It's like, didn't we deal with this? Are you not supposed to know? Very frustrating. So I can understand how Paul would have felt. அதாவது பலவிதமான அஸ்திபாரங்கள், உபதேசங்கள் எல்லாம் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் கால நேரம் பாராமல் அவர்களுக்கு அதிகமான நேரத்தை செலுத்தி அதனுடைய அஸ்திபாரங்களை எல்லாம் வைத்து
விதத்தாலே வராத ஒரு விதமான ஒரு நூதனமான கள்ள உபதேசம் வரும் பொழுது அப்படியே அவர்கள் அந்த உபதேசத்துக்குள் ஒருவர் போவாரானால் அந்த இவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்கி வேதத்தை கற்றுக் கொடுத்த அந்த பிரயாசங்கள் எல்லாம் என்ன எப்படி என்று சொல்லி எப்படி ஒரு போதகருக்கு அது வேதனையும் சலிப்பும் கொடுக்குமோ அது அந்த வழியை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. Now, what is Paul doing? Paul is showing them from the previous arguments, if you go back under the Mosaic law, you are a slave. In Christ, we have freedom. We are a son, slave or son. நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுல் என்ன செய்கிறார்? கலாத்தியருக்கு பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியுமாக மோசையின் நியாயப்பிரமாணத்துக்குள் போவீர்களானால் நீங்கள் ஒரு அடிமை என்று பவுல் சொல்லுகிறார். அடிமைத்தனத்திற்குள்ளாக நீங்கள் போக வேண்டியதா இருக்கும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் நமக்கு இப்பொழுது சுயாதீனம் இருக்கிறது. நீ அடிமையானவனா இல்ல சுயாதீனனா என்று சொல்லி நிர்ணயித்துக்கொள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல இந்த இடத்துல பார்க்கலாம். So now what he's going to do is he's going to take Abraham, Sarah, and Isaac, and then Hagar and Hagar's son Ishmael. He's going to take this family and he's going to bring certain truths out allegorically. இந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது பவுல் ஆபிரகாமையும் சாராளையும் ஆகாரையும் ஈசாக்கையும் ஆகாரின் மகளான இஸ்மவேலையும் வைத்து ஒரு உவமான முறையிலே இந்த சத்தியத்தை அவர் எடுத்து பேசுகிறதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Now, Abraham's wife was Sarah. Hagar was Sarah's slave. ஆபிரகாமின் மனைவியான சாராளை பார்க்கும் பொழுது சாராள் ஆபிரகாமுக்கு மனைவியாக இருக்கிறார்கள். ஆகார் என்பவர் சாராளுக்கு அடிமை பெண்ணாக காணப்பட்டார். Sarah had Isaac, Hagar had Ishmael. சாராளுக்கு ஈசாக்கு மகனாகவும் ஆகாருக்கு இஸ்மவேல் மகனாகவும் இருந்தார்கள். So you can see the comparison already. Sarah, Hagar, Isaac, Ishmael. இந்த இடத்திலே நாம் இப்பொழுதே ஒரு எதிர்புதிரமான ஒரு கருத்தாண்மையை நாம் பார்க்கிறோம். அதாவது சாராள், ஆகார், ஈசாக்கு, இஸ்மவேல் என்று சொல்லி ஒரு எதிர்மாறான கருத்தை நாம் இப்பொழுது பார்க்க தொடங்கிவிட்டோம். So Paul is comparing Ishmael and Isaac. Although both are Abraham's son, there is a difference. பவுல் இந்த இடத்தில் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். இருவருமே ஆபிரகாமுடைய குமாரர்களாய் காணப்பட்டாலும் இருவருக்கும் வேற்றுமைகள் உண்டு. Paul says Ishmael is the slave woman's son, but Isaac is the free woman's son. பவுல் இந்த இடத்தில் சொல்லும் பொழுது இஸ்மவேல் ஒரு அடிமை பெண்ணின் மகன் என்றும் ஈசாக்கு சுயாதீன ஸ்திரீனுடைய மகன் என்றும் சொல்லுகிறார். The slave woman is Hagar and the free woman is Sarah. அடிமை பெண் என்று சொல்லும் பொழுது ஆகார் என்றும் சுயாதீன பெண் என்று சொல்லும் பொழுது அது சாராளையும் குறிக்கிறது. God gave a promise to Abraham. We can read in Genesis 18 that he will have a son. ஆபிரகாமுக்கு நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18 தேவன் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பதாக வாக்களிக்கிறார். But time went on and on and on, and Sarah could not wait anymore. She said, "You are old." She's thinking, "You are old. I'm old. Maybe we have to do it." நேரம் அதிகமாக கடந்து போகிறதை சாராள் பார்த்து அவள் சலிப்புக்குள்ளாகி வாக்குத்தத்த நிறைவேற காலம் தாமதமாய் கொண்டிருக்கிறது, நாம் தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் என்று சொல்லி சாராள் வற்புறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். So she did something that was in line with their custom at that time. She'll give her handmaiden Sarah to Abraham so that they can have a child through Hagar, and that child will become their child. தங்களுடைய கால முறைமையின்படி உள்ள ஒரு வழக்கத்திற்கு ஏற்ப சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்து அதன் வழியாக தங்களுக்கென்று ஒரு குமாரரை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை இங்கே சாராள் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். This is not what God asked them to do. இது தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் கிடையாது. This was their own idea. This was their own effort. இது அவர்களுடைய சொந்த பிரயாசம், அவர்களுடைய சொந்த முயற்சி. So Ishmael symbolizes man's effort without God saying anything, man's effort. இஸ்மவேல் என்று சொல்லும் பொழுது தானாகவே தங்கள் முறையாக தங்கள் சொந்த விருப்பத்தில் மாம்சத்தில் செய்கிற செயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. My own effort is not going to make me justified before God.
என்னுடைய சொந்த கிரியைகள் தேவனுக்கு முன்பாக என்னை நீதிமானாக நிறுத்த முடியாது. Isaac, on the other hand, was the son of promise. God promised, and when the time came, Isaac was born. He is God's idea. இந்த இடத்திலே ஈசாக்கை பார்க்கும் பொழுது அவன் வாக்குத்தத்தத்தின் பேரிலே பிறந்தான், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில வந்தான். வாக்குத்தத்தமானது இவன் மூலமாக நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். Ishmael is man's idea. Isaac is God's idea. இஸ்மவேல் என்று சொல்லும் பொழுது அது மனிதனுடைய எண்ணம், மனித கருத்தாக இருக்கிறது. ஈசாக் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய எண்ணமாக, தேவனுடைய கருத்தாக விளங்குகிறது. What Sarah did, she thought it was a good idea. A good idea, not necessarily God's idea. சாராள் இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல கருத்தை கொண்டிருந்தால், ஆனால் அது தேவ கருத்தல்ல. நல்ல கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே தேவனுடைய கருத்தாக மாற முடியாது. Ishmael represents physical birth. Isaac represents spiritual birth. இஸ்மவேல் என்று சொல்லும் பொழுது அது மாம்ச பிறப்பை காண்பிக்கிறது. ஈசாக்கை சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய பிறப்பை காண்பிக்கிறது. We can be born physically, but are we born spiritually? நாம் மாம்சீக ரீதியில் பிறந்திருக்கலாம், ஆனால் ஆவியின்படி நாம் பிறந்திருக்கிறோமா? Like Ishmael, we are all born with a sinful nature. இஸ்மவேலை போல நாம் எல்லா விதமான பாவ சுபாவத்தோடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். But Isaac represents those who are born as sons. ஆனால் இந்த இடத்தில் ஈசாக்கை பார்க்கும் பொழுது குமாரர்களாக, புத்திரர்களாக பிறந்தவர்களை குறித்த ஒரு அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். Then Paul talks about Hagar and Sarah. அதன் பின்பு பவுல் இங்கே ஆகாரை குறித்தும் சாராளை குறித்து பேசுகிறார். Paul says Hagar is like the old covenant, Sarah is like the new covenant. ஆகாரை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும், சாராள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். If you go under the old covenant like Hagar, you are a slave. பழைய உடன்படிக்கையான ஆகாருக்கு கீழாக நாம் போகும் பொழுது நாம் ஒரு அடிமை. But if you go under the new covenant, we are not a slave, we are a son of God. நாம் சாராளுக்கு கீழாக, அதாவது புதிய உடன்படிக்கை கீழாக நாம் போகும் பொழுது நாம் ஒரு அடிமை அல்ல, அதற்கு மாறாக நாம் ஒரு புத்திரர். And then Paul talks about earthly Jerusalem and he talks about the heavenly Jerusalem. பூமிக்குரிய எருசலேமையும் பரலோக எருசலேமையும் குறித்து பவுல் இந்த இடத்தில் பேசுகிறார். Ishmael, Hagar represents the law, but Isaac and Sarah represent grace and faith. இஸ்மவேலும் ஆகாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது நியாய பிரமாணத்தை, அடிமைத்தனத்தை குறிக்கிறது. ஈசாக்கையும் சாராளையும் நாம் பார்க்கும் பொழுது அது கிருபையையும் அது விசுவாசத்தையும் காண்பிக்கிறது. If you go back under the Mosaic law, if you allow yourself to be circumcised, you put yourself under the Mosaic law, under the old covenant, you are like Hagar, a slave. You are like Ishmael, man's own effort. நீங்கள் மீண்டுமாக விருத்த சேதனத்துக்குள்ளாக போவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக போகிறீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆகாரை போலவே நீங்கள் ஒரு அடிமையாகவும், நீங்கள் இஸ்மவேலை போலவே மனிதர்களுடைய பிரயாசமாகவும் மாறிவிடுவீர்கள். You are Isaac. Why do you become Ishmael now? நீங்கள் ஒரு ஈசாக்கு, நீங்க ஏன் ஒரு இஸ்மவேலாக மாற வேண்டும்? We are born out of promise. Why don't you go back under man's self-effort? நாம் வாக்குத்தத்தத்தின் பேரிலே பிறந்தவர்கள். நாம் ஏன் மனிதர்களுடைய பிரயாசத்தினால் உண்டான ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும்? So it's a good question that is putting forward through this. You are Isaac. Why don't you become Ishmael? நீ ஒரு ஈசாக்கு, ஏன் நீ இஸ்மவேலாக மாற வேண்டும் என்கிறது ஒரு நல்ல கேள்வி. And Paul will say what Ishmael will do is he will persecute Isaac. பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார், இஸ்மவேல் என்ன செய்வான்? அவன் ஈசாக்கை துன்பப்படுத்துவான். அதே போலவே நாம் இந்த இடத்தில் அதே காரியத்தை பார்க்கிறோம். Sarah will find, or she will observe that after Isaac was born, Ishmael will speak ill of him, making fun of him. ஈசாக்கு பிறந்த உடனே சாராள் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்மவேல் அவனை குறித்து இழிவாக பேச தொடங்கினார். You see, Ishmael's growing up, and is growing up,
all that huge wealth is going to be his. இஸ்மவேல் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த இடத்தில் அவனுடைய எல்லா காலத்துக்குரிய சுதந்திரங்களும் பொக்கிஷங்களும் அவனுடையதாய் மாறப்போகிறது. When Abraham dies, who's going to inherit all of that? Ishmael. ஆபிரகாமுடைய மரணத்திற்கு பின்பு யார் அந்த அத்தனை சுதந்திரங்களுக்கும் பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாக மாறப்போகிறது? அது இஸ்மவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். Imagine how Hagar would have thought, I came as a slave woman, now my son is going to inherit all of this. Once Abraham and Sarah are dead, all of this will belong to my son. I will no longer be a slave woman. I will be a wealthy woman. ஆகாருடைய எண்ணம் எப்படியாக இருந்திருக்கும் என்று சொல்லி சற்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நான் ஒரு அடிமை பெண்ணாக இந்த வீட்டுக்குள் வந்தேன், ஆனால் இப்பொழுதோ என்னுடைய குமாரன் வழியாக இத்தனை சொத்துக்களும் இதில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் என்னுடைய மகன் வழியாக இது வரப்போகிறது. இனி நாங்கள் ஆபிரகாமுக்கு சாராளுடைய மரணத்திற்கு பின்பு அடிமையாக அல்ல, அதற்கு மாறாக மிகுந்த ஐஸ்வர்யவான்களாக இருக்க போகிறோம் என்று சொல்லி ஆகாருடைய எண்ணம் அப்படி இருந்திருக்கும். Guess how they would have felt. Their hopes were dashed when suddenly Isaac is born. ஈசாக்கு திடீரென்று பிறந்த பொழுது அவர்களுடைய நம்பிக்கை எப்படி சுக்குநராக உடைந்திருக்கும் என்று சொல்லி கற்பனை செய்து பாருங்கள். Now for Ishmael, all the wealth that's going to be mine is going to go to Isaac. எல்லா சொத்துக்கும் நானே அதிகாரி என்று நினைத்திருந்த இஸ்மவேலுக்கு இப்பொழுது ஈசாக்கு பிறந்தபடியால் அவனுக்கே எல்லாம் போகிறது என்று சொல்லி அந்த காரியமானது இஸ்மவேலுக்கு எப்படி ஒரு எண்ணத்தை வேதனை கொடுத்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Hagar, who thought, I came as a slave woman, I'm going to become a wealthy woman, suddenly her hopes are dashed. அடிமை பெண்ணாக வந்தேன், ஆனால் இப்பொழுது ஐஸ்வர்யவானாக நான் முடிவடைய போகிறேன் என்று சொல்லி நினைத்த ஆகாருடைய எண்ணம் எவ்வளவாக நொறுங்கி போயிருக்க கூடும் இந்த சம்பவத்தின் பேரிலே என்று யோசித்து பாருங்கள். Now let's read verse 30. 30வது வசனத்தை வாசிப்போம். But what does scripture say? Get rid of the slave woman and her son, for the slave woman's son will never share in the inheritance with the free woman's son. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. After Isaac was born, Isaac was growing, Sarah will tell Abraham, get rid of that woman and her son. They will not share in the inheritance. ஈசாக்கு வளர்ந்து அவன் பெரியவனாக்கி கொண்டிருந்த பொழுது சாராள் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளி விடுங்கள், ஏனென்றால் இவர்கள் நம்முடைய சுதந்திரத்தில் பங்கடைவதில்லை என்று சொல்லுகிறார்கள். For a long time, when I read the passage in the Old Testament, I felt Sarah was being very unfair, in fact, being very cruel. நான் அதிகமாக பழைய ஏற்பாட்டை வாசித்த அந்த நாட்களில் சாராள் செய்தது ஒரு நியாயமான ஒரு காரியமே கிடையாது, இது மிகவும் அநியாயமான ஒரு செயலாக இருக்கு என்று சொல்லி நான் கற்பனை செய்திருக்கிறேன், யோசித்திருக்கிறேன். When you had no child, you came up with this idea, so Ishmael became your son. But when you had your own son, what did you do? You kicked them off. உனக்கு குழந்தை இல்லாத போது ஆகார் தேவைப்பட்டால் அவளுடைய மகனை வைத்து உனக்கு சுதந்திர பாகத்தை நீ ஏற்படுத்தி கொண்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கு ஒரு சொந்த குமாரன் வந்த பொழுது உனக்கு உதவி செய்தவர்களை நீ புறம்பே தள்ளுகிறாயே என்று சொல்லி அந்த காரியமானது எவ்வளவு ஒரு நியாயமற்ற விஷயமாக இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். நீங்களும் யோசித்திருக்கலாம். So for a long time I felt like very unfair. அநேக நாட்களாக இது ஒரு அநியாய செயல் என்று சொல்லி நான் யோசித்தது உண்டு. Paul, when he quotes this, doesn't quote it as if it was unfair. பவுல் இந்த வசனங்களை எல்லாம் குறிப்பிடும் பொழுது ஏதோ ஒரு நியாயமற்ற ஒரு காரியமாக இந்த இடத்தில் அவர் பதிவிடவில்லை. When Sarah told Abraham felt very, very difficult about it, but God will tell Abraham, listen to what Sarah is telling you. இந்த இடத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் சாராள் அப்படி சொன்ன உடனே அப்படி செய்வதற்கு கொஞ்சம் தயங்கினாலும் மன கஷ்டமா இருந்தாலும் தேவன் அதற்கு மாறாக ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். சாராள் சொல்லுகிறது அப்படியே கேட்டு நட என்கிற அந்த கட்டளையும் ஆபிரகாமுக்கு வருகிறது கர்த்தரிடத்திலிருந்து. As I was thinking about this some time back,
we will read that Sarah saw Ishmael is making fun of Isaac now. சாரால் இஸ்மவேல் ஈசாக்கை குறித்து ஏளனம் செய்கிறதை பார்க்கிறதை நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். Imagine Ishmael, when he looks at Isaac, he will look at him not as his step-brother or younger brother, he looks at him as a competitor. Because of you, I'm going to lose all of this. நன்றாக யோசித்து பாருங்கள். இஸ்மவேல் ஈசாக்கை பார்க்கும் பொழுது தனக்கு இன்னொரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு சகோதரனாகவோ அல்லது ஒரு உடன்பிறப்பாகவோ அல்லாதபடிக்கு ஒரு போட்டியாளனாகவே பார்த்து, நீதான் எனக்கு எல்லாவற்றிலும் என்னுடைய சுதந்திரம் அடையக்கூடாதபடிக்கு எல்லாவற்றையும் சுருட்டக்கூடியவன் என்று சொல்லி யோசித்திருக்க முடியும். அவனை ஒரு போட்டியாளனாகவே இஸ்மவேல் பார்த்திருக்க கூடும். Hagar was so excited, waiting when all the wealth will become her sons. Now Isaac is born, the whole hopes are dashed. Every time she looks at Isaac, she will look at him, in Tamil, she will look at him with anger. எப்படா இந்த சுந்தரங்கள்லாம் தன்னுடைய மகன் வழியாக வரும் என்று சொல்லி தவமிருந்து கொண்டிருந்த ஆகாருக்கு ஈசாக்கு பிறந்து வளர்ந்து அவன் வருகிறதை பார்க்கும் பொழுது தன்னுடைய எல்லா சுதந்திரங்களுக்கும் ஒரு வேட்டு வந்தது போலவே ஆகார் யோசித்து அவனை எப்படி ஒரு ஒரு ஆத்திரமான ஒரு முறையில் பார்த்திருக்க கூடும் என்பதை யோசித்து பாருங்க. Now, we would have heard many stories where siblings fight among themselves, sometimes even kill to get the wealth. பல கதைகளை நாம் படித்தது உண்டு. எப்படி கூட பிறந்த சகோதரர்களே ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி அடித்து கொன்று வெறும் தங்களுடைய பணங்கள் சொத்துக்களை பிரிப்பதற்காகவே அந்த நிலைமைக்கு அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி நிறைய கதைகள் நமக்கு தெரிய இருக்கிறது. I remember this was not in Malaysia but in another country. I was watching the news and the news showed, the CCTV showed a patient in the hospital. அநேக வருடங்களுக்கு முன்பாக சிசிடிவி what was the news? Yeah, saw it in the news. ஒரு செய்தியிலே பார்க்க ஒரு வாய்ப்பு எட்டியது. This man was on the bed, he was very sick, there was like tubes here. ஒருவன் தன்னுடைய படுக்கையிலே மிகுந்த ஒரு சீக்கான நிலைமையிலே படுத்திருக்கிறது போலவும் அங்கும் இங்குமாக டியூப்புகளை போட்டிருக்கிறது போலவே ஒரு மனிதன் படுக்கையில படுத்திருக்கிறான். So it looked like he was in a critical condition. அவன் ஒரு மிக கஷ்டமான ஒரு கட்டத்தில் இருக்கிறான் என்கிறது போல தெரிகிறது. His wife and son came in. அவனுடைய மனைவியும் மகனும் உள்ளுக்கு வருகிறார்கள். And they told the nurses, can you please go out, we just want to be alone with him. அந்த இடத்துல சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து வெளியே போக சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்களும் அவருடைய மகனும் மாத்திரம் அந்த நபரோடு இருக்க விரும்புகிறது போல சொன்னார்கள். Now they don't realize there was CCTV inside. அவர்களுக்கு தெரியாது உள்ளுக்கு சிசிடிவி பதிவு இருக்கிறது என்று சொல்லி. So when all the nurses have gone out, you know what the wife, that man's wife and the son did? They forced him to sign a document. அங்க இருக்கிற எல்லா நர்சுகளையும் வெளியே போக விட்ட பின்பு சொந்த மனைவியும் அவனுடைய சொந்த மகனும் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போடும்படியாக அந்த நபரை கட்டாயப்படுத்துகிறார். And this man, though he's in critical condition, he's fighting, he's pulling his hand, he doesn't want to sign. அவர் என்னதான் ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருந்தாலும் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடாதபடிக்கு அவர் போராடுகிறதை பார்க்கலாம். Somehow they got him to sign. Once they got the sign, you know what the son did? He cut off the tube, you can see blood just pouring out. அந்த இடத்துல எப்படியோ அவர்கள் அந்த நபருடைய கையெழுத்து வாங்கின பின்பு அந்த மகன் அந்த டியூப்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த டியூப்பை அவன் துண்டித்து போட்டு விட்டான். Wife and the son murdering him because they won the wealth. தன் பொருளாசை நிமித்தமாக சொத்துக்கள் வர வேண்டும் என்று சொல்லி சொந்த மனைவியும் மகனுமே ஒரு சொந்த கணவன் தகப்பனை கொல்லுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கலாம். But the security guard and the nurses, they saw this. So CCTV, they all rushed him. The moment rushed him, these two ran off.
ஆனால் செக்யூரிட்டி கார்டும் சரி, அங்குள்ள நர்ஸுகளும் சரி, நடந்த சம்பவத்தை அப்படியே சிசிடிவில பார்த்து ஓடி உள்ளுக்கு வந்தார்கள். அதற்குள்ளாக இவர்கள் இருவருமே வெளியே ஓடி போய்விட்டார்கள். Now, if that can happen, and it happens so often, we have heard so many stories, I wonder whether the way Ishmael looked at Isaac, the way Hagar looked at Isaac, did Sarah observe a murderous eye? இந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது இதே ஒப்பான கதைகள் இது இன்றைக்கு உலகத்தில் அநேகம் உண்டு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். அதன் அடிப்படையில சாரால் ஆகாரையும் தன்னுடைய மகனான இஸ்மவேலும் ஈசாக்குக்கு இப்படி ஒரு காரியத்தை சிறு வயதிலே செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கொலைகாரர்களுடைய அடையாளத்தை சாரால் கண்டிருக்க கூடுமோ என்பது ஒரு சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது, யூகிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. Sarah has been observing. She didn't kick Ishmael immediately. She has been observing, and I think Sarah saw the way Ishmael, the way he speaks. Maybe she was afraid, she was concerned for Isaac's safety. இந்த இடத்தில் சாரா நன்றாக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகாரும் இஸ்மவேலும் செய்கிற செயலானது தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு அபாயத்தை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி ஒரு விதத்தில் அவள் கவனித்திருக்க கூடும். God will tell Abraham, listen to what Sarah is telling. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் பேசுகிறார், சாரால் சொல்லுகிறதற்கு நீ அடிபணிந்து கேள் என்று சொல்லுகிறார். Paul brings this out to say, you have Ishmael, you have Isaac, but what is the verdict? The slave woman's son will have no inheritance. பவுல் இந்த இடத்தில் ஈசாக்கி இஸ்மவேலியை நிறுத்தி, என்னதான் இவர்கள் இருவருமே குமாரர்களா இருந்தாலும், ஆனால் இப்பொழுது முடிவாந்தம் என்ன, அடிமை பெண்ணின் மகனுக்கு சுதந்திரத்தில் பங்கில்லை என்று தான் அதனுடைய விதியாகவே வருகிறது. So they were cast out. In other words, Paul is trying to say is, if you go under the law, you'll be cast out. அதனுடைய அர்த்தம் என்ன, முடிவு என்ன, அடிமை பெண்ணும் அவருடைய மகனும் புறமே தள்ளப்பட வேண்டும். அதன் அடிப்படையில நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள் போவீர்களானால் நீங்கள் தள்ளப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டியதாகும். Hagar represents the old covenant. Hagar represents the law. The law has to go out. So if you go under the law, you will be cast out. சாரால் ஆகார் மற்றும் இஸ்மவேலை பார்க்கும் பொழுது அது பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை காண்பிக்கிறது. நீங்கள் ஒருவேளை அதற்குள்ளாக போவீர்களானால் அதனுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் புறம்பே தள்ளப்பட வேண்டியதாகும். So Paul is saying, using this family, allegorizing, he's saying, we are not the children of the slave woman. The slave woman represents the old covenant law, but we are the children of the free woman, Sarah, representing the new covenant, representing grace and faith. இந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது பவுல் ஆகாரை குறித்து சொல்லும் பொழுது அது பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாகவும், பழைய உடன்படிக்கைக்கு நாம் போவோமானால் நாம் அடிமைகளாக புறம்பே தள்ளப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதாகவும், அதன் அடிப்படையிலே சாராலையும் ஈசாக்கையும் பார்க்கும் பொழுது அவர்கள் புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக, புதிய உடன்படிக்கை மாத்திரமல்ல கிருபையையும் விசுவாசத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Isaac will inherit, Ishmael is kicked out. ஈசாக்கு சுதந்தரிக்கிறான், இஸ்மவேல் புறம்பே தள்ளப்படுகிறான். So again the question will be, do you want to be Isaac or you want to be Ishmael? இப்ப மறுபடியும் ஒரு கேள்வி மறுபடியும் மீண்டுமாக எழுகிறது, நீங்கள் ஈசாக்கா அல்லது இஸ்மவேலா? Paul also talks about the earthly Jerusalem, which he takes it to represent the old covenant, and the heavenly Jerusalem, which he takes to represent the new covenant. பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக பூமிக்குரிய எருசலேம் என்று சொல்லியும், புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக மேலான எருசலேம் என்று சொல்லி பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கலாம். Is there a Jerusalem up there in heaven? பரலோகத்தில் எருசலேம் உண்டா? Some of you may have heard of this, but some may not be very familiar with this. But there is a city up there in heaven. நீங்கள் ஒரு சிலர் இது குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். நமக்கு மேலே பரலோகத்தில் ஒரு பட்டணம் உண்டு.
Let's go to Revelation chapter 3, verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Let's read that, Revelation 3:12. The one who is வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. The one who is victorious, I will make a pillar in the temple of my God. Never again will they leave it. I will write on them the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which is coming down out of heaven from my God, and I will also write on them my new name. ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். Having the name written on us means we belong to God. Having the name of God written on us means we belong to God. Having the name of Christ written on us means we belong to Christ. Having the name of the city called New Jerusalem written on us means we will belong to that city. தேவனுடைய நாமம் நம் மீது எழுதப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நாம் அவருக்குரியவர்கள் என்று காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் நாமம் நம் மீது எழுதப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று வெளிப்படுத்துகிறது. புதிய நகரத்தினுடைய பெயர் நம் மீது எழுதப்படுகிறது என்று சொல்லி அது பார்க்கும் பொழுது நாம் அந்த நகரத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அது காண்பிக்கிறது. The Old Testament saints knew a lot of things. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அநேக காரியங்களை அறிந்திருந்தார்கள். For example, Abraham knew about the city and Abraham was looking forward for the city. ஆபிரகாம் இந்த புதிய பட்டணத்தை குறித்து அறிந்திருந்தார், அதற்காகவே அவர் காத்திருந்தார். Let's read Hebrews 11:10. வாசிக்க கேட்போம் எபிரெயர் 11:10. For he was looking forward to the city with foundations, whose architect and builder is God. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். Abraham was looking forward to the city whose architect and builder is God. தேவன் தாமே கட்டி அஸ்திபாரப்படுத்தின நகரத்திற்காகவே ஆபிரகாம் தாமே காத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். The early church, the apostolic church, was also looking forward to the city. ஆதி சபை, அப்போஸ்தல சபையும் கூட இந்த நகரத்துக்காகவே காத்திருந்தார்கள். Let's read Hebrews 13 verse 14. எபிரெயர் 13:14 நாம் பார்க்கும் பொழுது, For here we do not have an enduring city, but we are looking for the city that is to come. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். Every city here built by men will be shaken. பூமியில் இருக்கிற அத்தனை பட்டணங்களும் மனிதர்களால் கட்டப்பட்டது, அது ஒரு நாள் அசைக்கப்படும். Just as Abraham waited, in chapter 13 verse 14 we read, the early church, is waiting for a city to come. நாம் வாசிக்க கேட்டது போலவே ஆபிரகாம் இந்த புதிய நகரத்துக்காக காத்திருந்தார், அப்போஸ்தல சபையாவும் இந்த நகரத்துக்காகவே காத்திருந்தது. For the city to come. அந்த நகரம் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தது. When will the city come? எப்பொழுது அந்த நகரம் வரும்? Let's read Revelation 21 verses 1 and 2. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். Then I saw a new heaven and a new earth, for the first heaven and the first earth had passed away, and there was no longer any sea. I saw the holy city, the new Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride beautifully dressed for her husband. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான்
புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. The new heavens and the new earth. When will that happen? புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி பார்க்கும் பொழுது எப்பொழுது இதெல்லாம் நடைபெறுகிறது? When Jesus returns, he will return to establish the kingdom of God on this earth. He will rule for 1,000 years. இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் அவருடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் தொடங்குவார். Once that is ended, அந்த 1000 வருட அரசாட்சி முடிவடையும் பொழுது we have the great judgment. நமக்கு ஒரு மாபெரும் நியாய தீர்ப்பு நடைபெறும். After that, we have new heavens and new earth. அந்த மாபெரும் நியாய தீர்ப்புக்கு பின்பு நமக்கு புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. And the city that Jesus promised in Revelation 3, the city for which Abraham was waiting for, the city for which the early church was waiting for, will come down from heaven. Where is it coming down to? இயேசுவானவர் வாக்களித்தபடியே, ஆபிரகாம் காத்திருந்தபடியே, அப்போஸ்தலர் சபையும் எதிர்பார்த்திருந்தபடியே இந்த புதிய நகரமாகிய எருசலேம் பரலோகத்திலிருந்து அப்பொழுது இறங்கி வருகிறது. அது யாருக்காக வருகிறது? எங்கே இறங்கி வருகிறது? Is coming to this new earth. அது எங்கே வருகிறது? பூமிக்கு வருகிறது. If this is something new or hearing for the first time, later read Revelation 21 and 22. The whole 2 chapters is about this city. நீங்கள் இது ஒருவேளை புதிதாக நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் முழுவதிலும் இந்த நகரத்தை குறித்து நீங்கள் கற்றறியலாம். We have come to the end of chapter 4. 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசிக்கு நாம் இப்பொழுது வருகிறோம். So we have covered the first 2 chapters where we have the affirmation of the gospel and Paul's calling. முதல் 2 அதிகாரங்கள் சுவிசேஷத்தினுடைய உறுதிமொழியையும் பவுலுடைய அழைப்பையும் நாம் பார்த்தோம். Where we have, we can also say personal, because Paul shares a lot of his own personal experience. பவுல் இந்த இடத்தில் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை அதிகமாக அவர் விவரித்து சொல்லுகிறதை நாம் இந்த 2 அதிகாரங்களில் பார்க்கலாம். Then chapters 3 and 4, which is doctrinal, I call it the articulation of the gospel. We have the affirmation of the gospel. Now we have the articulation of the gospel where Paul explains the gospel. முதல் 2 அதிகாரங்கள் விசுவாசத்தினுடைய உறுதி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். விசுவாசமானது எப்படி உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு 2 அதிகாரங்கள் உபதேசத்துக்கு அடுத்தவைகள், அதாவது விசுவாசமானது எப்படி பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So in the next lesson, we'll go to the third and final segment, chapters 5 and 6, which is practical. There we will look at the application of the gospel. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது சுவிசேஷமானது விசுவாசத்தினுடைய அப்பியாசத்தை குறித்து வருகிற பிந்திய 2 அதிகாரங்களை நாம் பார்க்கலாம். Now that we know what the gospel is, let's live out the gospel. நாம் விசுவாசத்தை அல்லது சுவிசேஷத்தை நன்காக அறிந்திருக்கிறோம். அதன்படியே நாம் நம்முடைய வாழ்க்கையின் முறையிலும் வெளிப்படுத்துவோமாக. Okay, so hope to see you in the next lesson where we will look at the final part of the book of Galatians. அடுத்த வாரத்தில் நாம் கலாத்தியர் நிருபத்தினுடைய கடைசி பகுதிகளுக்குள் நாம் கடந்து போவோமாக. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.